ஏசாமி அந்த போட்ல தான் இருக்கிறாரு. ஏசாமி உன் போட்ல தான் இருக்கிறாரு. எவ்வளவு கவலை வந்தாலும், எவ்வளவு புயல் அடிச்சாலும், எவ்வளவுதான் சுழற்காற்று அடிச்சாலும், என்னதான் தண்ணி உன் மேல மோதினாலும், என்னதான் சோதனை உனக்கு வந்தாலும், அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? பின்பக்கத்துல படுத்து தூங்குறாரு. நீ அவரை எழுப்பணும்னே தேவை கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் என்னவா இருக்கும்? சேஃபா தான் இருக்கும். ஒண்ணுமே அவரை தொட முடியாது. இந்த தண்ணி ஆகட்டும், இந்த புயலாகட்டும், இந்த காற்றாகட்டும், சுழல் காற்றாகட்டும், எதுவாக இருந்தாலும் படகு உடையத்தக்கதா இருந்தாலும் அந்த படகு உடையுமா? சாத்தானுக்கு இந்த பைபிள் அழகா தெரியும். அவன் என்னதான் சொல்லியிருக்கான், 40 நாள் அவர் உபவாசம் இருந்து வெளியில இறங்கி வரும்போது, வெளியில எழுச்சி வரும்போது அவன் என்ன பண்ணான்? தூக்கிட்டு போய் என்ன பண்ணா, உச்சியான மலையில உட்கார வச்சு, நீங்க இருந்து தாழ குதியும் உனக்கு தூதர்களை அனுப்பி உண்மை தங்கள் கைகளில ஏந்தி கொண்டு போவார்கள்னு. இந்த முட்டாள்களுக்கு அந்த வேதம் தெரியல பாருங்க. நிறைய சாத்தானுக்கு நிறைய வேத வசனம் கோட் பண்ண தெரியும். இவனெல்லாம் சும்மா மீன் பிடிக்கிறவங்க, இவளுக்கு ஒண்ணும் தெரியல. இவங்க என்ன பண்றாங்க? போட்ல பயந்துகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா நானா இருந்திருந்தா என்ன பண்ணுவேன்? நானு அடி என்ன வேணாலும் அடிக்கிட்டோம்.